ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாதத்து கூட, தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். நண்டு குழம்பு வைக்க தேவையான பொருளை இப்போ நம்ம பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இருக்கும், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துருக்கோம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். நண்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், 6 பல் பூண்டு எடுத்துருக்கோம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கோம், 1 எலுமிச்சம்பழ அளவு நான் புளியை ஊற வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம அரைக்க வேண்டியதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 3 கரண்டி நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு ஆட் பண்ணி, வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை போட்டிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். நான் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கூட ஒரு 1.5 கப்பு சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா இதில் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி இந்த தண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி நம்மளுக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண உடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கோம், அந்த நண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த நண்டை வந்து நல்லா குழம்புக்குள்ளே முக்குற அளவுக்கு நம்ம அழுத்தி விடலாம் நண்டை. இப்போ வந்து இதை நல்லா மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டு எடுக்கலாம். இப்போ நண்டு வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நண்டு நம்ம போட்ட நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு. நண்டு வெந்துருச்சான்னு என்னென்னு எப்படி பார்க்க முடியும்னா, இந்த நண்டோட கலர் வந்து மாறினாலே அது நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ நம்ம நண்டு குழம்புல ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி நண்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.